டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ரெட் கேண்டில். நிஃப்டி மட்டும் கிடையாது, எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். இப்போ கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 14-15 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ஜோனை ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி டவுன்ஃபால் வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக இந்த பிரேக் அவுட் நடக்கும்போதும் கூட அதை தான் நான் சொன்னேன். என்னுடைய முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித மாற்றமும் எனக்கு கிடையவே கிடையாது. இது நான் சொன்னதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத ஒரு செல்லிங் ஜோனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பையிங் ஜோன்ஸ் அண்ட் செல்லிங் ஜோன்ஸை என்னுடைய கிளாஸஸில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ இந்த சேனலில் நான் மெம்பர்ஷிப் கொடுக்கறது கிடையாது. அது கொடுக்கறதுக்கான ஆப்ஷனும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவைலபிளாக இல்லாததுனால என்னுடைய இன்னொரு சேனல் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெம்பர்ஷிப்பில் ஸ்டாக் அனலைசிஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோஸ்க்குள்ள நீங்கள் அந்த சேனலில் வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இதை வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்ஃபாலை எதிர்பார்த்துருந்தோம், ஒரு ரீடெஸ்டிங்காக ஒரு டவுன்ஃபால். இப்போ நம்மளுக்கு இந்த சேனலுக்குள்ள கிளியரான பிரேக் அவுட் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது இந்த சேனல் கிடையாது, ஒரு ரெஸ்டன்ட் ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ரெஸ்டன்ட் ஜோனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி அந்த ஜோனை டாப் லெவல் டச் பண்ணாங்க, அங்கிருந்து ஒரு ஃபால். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பாட்டம் ஜோனுக்குள்ளே, இப்போ இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ஜோன் நம்மளுக்கு பிரேக் ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஜோனை பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜோன் நம்மளுக்கு திரும்பவும் ஒரு ரெஸ்டன்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இப்போ இந்த ஜோனுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் திரும்ப ரெஸ்டன்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லை இந்த ஜோன் நம்மளுக்கு கரெக்டா ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய இந்த டாப் லெவல் ஜோனை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையும் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஜோன் நம்மளுக்கு சப்போர்ட்டா மாறிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அந்த சப்ளை ஜோனை நம்ம டிமாண்ட் ஜோனா எடுத்துக்கலாம். அதனால இந்த இடத்துல நம்ம சப்ளை ஜோனை டிஸ்கஸ் பண்ணது ஆக்சுவலா இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணும்போது ஒரு ஃபால் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது கரெக்டா நடந்துச்சு. இப்போ அது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு டிமாண்ட் ஜோனா எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நடக்கல அப்படின்னா திரும்பவும் அந்த சப்ளை ஜோனா மாறிடும். ஸோ அந்த வியூ படி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் ஒரு இறக்கம் தான். இந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த ஒரு ட்ரெண்ட் லைனை திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. இந்த ட்ரெண்ட் லைனுடைய டாப் லெவலில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை கிளியரா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு லெவல் மாதிரி மார்க் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைங்கிறது இந்த பீக்கையும் தென் இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டச் பாயிண்ட் இருக்கக்கூடிய கேண்டலினுடைய ஹையஸ்ட் லெவலையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை நம்ம ஒரு ஜோன் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இனியும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போ இந்த வியூவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு நியூ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாலும் அடுத்ததான் ஒரு ரெஸ்டன்ட் லைன் பக்கத்துலேயே இருக்கு. அதனால ஒரு பெரிய ஒரு அப்பும் வராது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ரெஸ்டன்ட் லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பெரிய ஒரு அப்பும் வருங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். பட் அந்த மாதிரி பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேல்யூஷன் பேஸ் பண்ணி அந்த மாதிரி இல்லாததுனால இந்த லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஜோன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகலாம். இது வந்து ஒரு சப்ளை ஜோன் கிடையாது. இப்போ நம்மளுக்கு டிமாண்ட் ஜோனா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இது நார்மலான ஒரு ரெஸ்டன்ட் லெவல். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு நார்மலான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரீடெஸ்டிங் லெவல் அப்படிங்கிறது இந்த 21 ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையா தான் இருக்கு. அடுத்ததா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருந்த ஒரு ரெஸ்டன்ட் பாயிண்ட்டை ரெஸ்டன்ட் ஹரிசாண்டல் லெவலை திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட்டா எடுத்திருக்காங்க. இதை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி நார்மலா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த ஒரு ரெஸ்டன்ட் தான். அதனால அதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அடுத்த கட்ட நம்மளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த ஜோனுக்குள்ள இருக்கு. அடுத்ததான் ஃபார்மால பாத்தீங்கன்னா ஃபார்மா அப்படிங்கிறது நம்ம ஒரு 3 ஜோனை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த ஜோனு, தென் இந்த பீக்ல ஒரு ஜோனு, தென் இந்த இடத்துல ஒரு ஜோன். இந்த மாதிரி 3 ஜோன்ஸை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் 2 தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறதுனால இதை வந்து நான் ஜோனா மார்க் பண்ணல. பட் அந்த இடத்துல ஒரு செல்லிங் ஜோன் இருக்கு அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அந்த ஜோனை டச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த பாட்டம் ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா டைரக்டா இந்த ஜோனுங்க சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த இன்டர்மீடியட் பிளேஸ்ல ஒரு ஜோன் கிரியேட் ஆனதுனால இப்போ என்னுடைய வியூல இந்த இடத்துல டச் பாயிண்ட் கொடுத்துட்டு இதை பிரேக் பண்ணும்போது கூட நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோனை நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. இந்த பீக்கை அது பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா இந்த 19 செப்டம்பர் கேலனுடைய ஹை அண்ட் லோவர்.
அதை நம்மளுக்கு எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு இப்போதைக்கு ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபால் வரும்போது நான் டிஸ்கஸ் பண்ணது ஆல்ரெடி நம்மளுக்கு ரெஸ்டண்டா ஒர்க் அவுட் ஆன இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இன்னைக்கான கேண்டிலுடைய லோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம மார்க் பண்ண ஜோனுடைய பாட்டம். ஸோ அந்த பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ இந்த பாட்டம்ல இருந்து நமக்கு திரும்ப ஒரு அப்பும் வரலாம். இந்த இடத்துல ஒரு சைட் வேஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இதுல ஒரு லாங் சைட் வேஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒருவேளை அது பிரேக் ஆனாலும் இந்த இடத்துல நம்மளுக்கு அடுத்த கட்ட சைட் வேஸ் வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த டாப்ல இருக்கக்கூடிய ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும் தான் நல்ல ஒரு அப்பும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம இங்க இடத்துல ஒரு லாங் சைட் வேஸ் எதிர்பார்த்தோம். அந்த லாங் சைட் வேஸ் ரொம்ப லாங்கா போய்கிட்டே தான் இருக்கு. அடுத்ததான் எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியில் நான் உங்களுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ட்ரெண்ட் லைன்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னைக்கான லோ பிரேக் ஆகாத வரைக்கும் நம்ம அந்த முடிவுக்குள்ளே இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கான லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த ஜோன் நம்மளுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி நடக்கும்பொழுது நம்மளுடைய வியூ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல், ஒரு லாங் ஹரிசாண்டல் பாக்ஸ் மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை தான் டச் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ரெஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணும்போது அடுத்த ரெஸ்டண்டாக இந்த ஹரிசாண்டல் லெவல் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்ததான் ஃபார்மா இல்லை ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நம்மளுக்கு க்ளோசிங் வச்சிருக்காங்க. அதனால அந்த பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்ச கேண்டலுடைய ஹையை வரக்கூடிய நாட்களில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்ததா இந்த 18 செப்டம்பர் கேண்டலுடைய ஹை ஒரு ரெஸ்டண்டா இருக்கும். தென் அந்த ஹைக்கு மேல க்ளோசிங் வச்சது அப்படின்னா அது நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனா ஐடியில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐடியில அகைன் நமக்கு புல்லிஷா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 டேஸா கண்டினியூஸ் ரெட் கேண்டில்ஸ். பட் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண கேண்டலினுடைய ஓப்பன் பிரைஸ் கிட்டே தான் நம்மளுக்கு ஸ்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் தோ 5 ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் கூட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் கேப் அப் ஆனதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு டவுன்ஃபால் வரணும் அப்படின்னா இந்த சேனலினுடைய சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 26 செப்டம்பர் கேண்டலுடைய லோ வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரெட் லைன் அப்படிங்கிறதும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி சேனல் டிராவல் ஆகுது அப்படின்னால என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சப்போர்ட் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு வியூ. பட் கரண்ட் சிச்சுவேஷன்ல நமக்கு இப்போ வரைக்கும் தேர்ட் டைம் கூட இந்த ரெஸ்டாரண்ட் டச் பண்ணல. ஸோ அதனால தேர்ட் டைம் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் டச் பண்ணிட்டு கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வந்தாலும் வரலாம். ஸோ அது நம்மளுக்கு போகுதா இல்லையாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு சொன்னது இந்த நேத்திக்கான கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சேனலுடைய சப்போர்ட் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. தென் அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கிரீன் லைன் வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பட் அந்த கிரீன் லைனுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 26 செப்டம்பர். தென் இந்த 29 செப்டம்பர் அந்த கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் நமக்கு ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் பிஎஸ்சியோட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷா தான் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு நியூ ஆல் டைம் ஹைக் கூட டிராவல் ஆயிருக்கு. எல்லா நாட்களும் ஒரு பெரிய டவுன்ஃபால் மற்ற இண்டெக்ஸ்ல வரும்போது கூட உங்களுக்கு பிஎஸ்சியூல பெருசா வரல. நம்ம அதே வியூ தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் இந்த இடத்துல பிஎஸ்சியூ ஒரு பெரிய டவுன்ஃபாலை கொடுக்கணும் அப்படின்னா 17 செப்டம்பர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கும் கீழே டிராவல் ஆனால் மட்டும் தான் ஒரு டவுன்ஃபால் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அடுத்ததான் மிட் கேப் ஒரு சைட் பேஸ் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண 19 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹைக்கு மேலே ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கல. பட் ஈவன் தான் அப்படி வச்சாலும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிடென்ட் அப்படிங்கிறது இந்த 3rd ஜூலை கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவாக தான் இருக்கு. ஸோ அந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் ரெசிடென்ட். அதையும் சேர்த்து பிரேக் பண்ணாதான் மிட் கேப்ல ஒரு ஃபர்தர் ரேலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சைட் வேஸ் ஆல்ரெடி ஒரு சைட் வேஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸ்டில் அந்த சைட் வேஸ் கண்டினியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்ததா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அப்பவும் வரல. கிட்டத்தட்ட இந்த கேப் நம்மளுக்கு இன்னைக்கு ஃபில் அப் ஆன மாதிரி இருக்கு. 20 அக்டோபர் தென் இந்த 21 அக்டோபருக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் அப் ஆயிருக்கு. மேபி இது ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 14 அக்டோபர் கேண்டிலுடைய லோக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே 29 செப்டம்பர் 30 செப்டம்பர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு வர சான்சஸ் இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் மேபி வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் க்ளோஸ் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு ஹரிசாண்டல் லெவலாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். நான் வேணா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி மார்க் பண்ணிடுறேன். இது ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். தென் அந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டுமே கோயின்சைட் ஆகக்கூடிய இந்த ஏரியா தான் எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியா. அடுத்ததான்
டோட்டல் மார்க்கெட். ஸோ டோட்டல் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரெசிடென்ட் ஜோன் தான், ஒரு சப்ளை ஜோன் மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் அது ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ அது பிரேக் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அதே மாதிரி இப்போ இன்னைக்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் இது வந்து நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததான் டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் இந்த பாக்ஸுக்குள்ள நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எப்போனா நம்மளுக்கு இந்த 10th அக்டோபர் அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது 10th and 13th அக்டோபர் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போதே நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு அப்போ வந்து நம்ம ஜோனுடைய டாப் லெவலில் டச் பண்ணி இப்போ நம்மளுக்கு நின்றுட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே சைட் வேஸ் கண்டினியூஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். லோயஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண இந்த 3rd செப்டம்பர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் தான். அடுத்ததான் நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் ஒரு நியூ ஹை கிட்ட திரும்பவும் நம்மளுக்கு நியூ ஹைனா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணல. நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் லைன் ரெசிஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 10th அக்டோபர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ட்ராவல் ஆச்சு அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த டவுன்ஃபால் நல்ல ஒரு டவுன்ஃபாலாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. அடுத்ததாக S&P 500 உங்களுக்கு நாஸ்டாக் எப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண அந்த 4th லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்மளுக்கு லாஸ்ட் 3 டேஸாக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைனை டச் பண்ண லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 22nd அக்டோபர் கேண்டிலுடைய லோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் டச் பண்ணுச்சு. ஸோ அதனால் அந்த லோயஸ்ட் பாயிண்ட் ஒரு வேளை திரும்ப வரக்கூடிய நாட்களில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஒருவேளை அந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா திரும்பவும் நம்மளுக்கு அடுத்த கட்டமாக ஒரு அப்பும் வரலாம். பட் அந்த அப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல நம்ம ஒரு டபுள் டாப்பாக நான் எதிர்பார்க்கக்கூடிய இந்த 17th அக்டோபர் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ், இந்த 20th அக்டோபர் கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். தென் இந்த ப்ரீவியஸ் ஹை நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அடுத்தது சில்வர். ஒரு நல்ல ஒரு இறக்கத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னட் ஆகி நின்றுட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இறக்கத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்கல. நான் பார்க்குறது இந்த 29th ஆகஸ்ட் 1st செப்டம்பர் இந்த 2 கேண்டலுக்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு சப்போர்ட்டை நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் வேலை ஒரு ஹியூஜ் ஜம்ப் கிடச்சிது. இந்த ஹியூஜ் ஜம்ப் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் சைடில் டச் பண்ணி நின்றுட்டு இருக்கு. இப்போ இந்த லெவலுக்குள்ள என்ட்ராக ட்ரை பண்ணியிருக்கு. பர்டிகுலராக நம்மளுக்கு எஸ்டர்டே கேண்டலுடைய ஹை தான். அப்போ வரக்கூடிய நாட்களில் எஸ்டர்டே ஹேண்டலுடைய ஹை நம்மளுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2nd செப்டம்பர் கேண்டலுடைய ஹையஸ்ட் பாயிண்டாக தான் இருக்கு. தென் அதையும் பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த அப்மூவ் அப்படிங்கிறது நல்ல ஒரு அப்மூவாக கூட இருக்கலாம். ஏன்னா இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான ஒரு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்டாக இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா கரண்ட் லெவலில் இருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட் ட்ராவல் ஆகலாம். பட் நான் சொன்ன இந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் ஆனால் மட்டும்தான். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய அதர் சேனலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதனுடைய வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த சேனலுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.